அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கூர்ந்து மனதுருக்கம் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருக்கம் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கை தானே உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கை தானே உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய
சொல்லுங்க பார்க்கலாம். எபினேசரே, ஜீசஸ். எபினேசரே, இதுவரையில் ஓ கபரதா உதவி நீரே. அப்பா. இதுவரையில் எஸ் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. எஸ் ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஷதபஹதலபரிஹதலபா. ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோய். என்னை காண்கிற தேவன். எஸ் என்னை கண்டீரே. நன்றி ஐயா. மண்ணான என்னையும் பார்த்தீங்களப்பா. எல்ரோய். என்னை கண்டீரையா. என்னை கண்டீரே. சொல்லுங்க சத்தமா பாடுங்க. நன்றி ஐயா. உயிர் உள்ள தேவத்தை சேமிக்கிறோம். கண்டீரே. நன்றி ஐயா. ஓ. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். பலத்தோடு அன்பு அன்பை கூறுவேன். கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஆராதனை. ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி அசைங்க சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. இயேசுவா, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமா இன்னும் ஆர்வமா குருமா. அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமா ஜீசஸ் ஆராதிப்பேன். ஜீசஸ் இன்னும் மகிமை ஆர்வமா இறங்கட்டும். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பாடுங்க பாடுங்க. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஆராதனை. ஆராதனை ஆராதனை. எபினேசரே. எபினேசரே, எபினேசரே. இதுவரையில் இதுவரையில் எனக்கு உதவி செஞ்சீங்க. உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே. எனக்கு உதவி செய்யுங்க. இதுவரையில் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். தேவ பிள்ளையே. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. Yes, yes. ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் சொல்லுங்க. அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமா இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் கூறுவேன். அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. லகரமா ஷகதலஹதியா. ஆராதனை ஆராதனை. ஆராதனை. ஆராதனை நல்ல கரங்களை அசைத்து எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை கரங்களை அசைத்து ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை நல்ல கரங்களை உயர்த்தி அழகா சொல்லுங்க அழகா சொல்லுங்க. ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உயிரை கொடுத்து ஆராதிப்பேன். என் உயிரை கொடுத்து ஆராதிப்பேன். ஆராதனை 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 Jesus, Jesus, Jesus. ஆராதனை 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 Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். The Lord has given us a beautiful word this morning. இந்த கால வேளையில் அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். Turn your Bibles to Mark's Gospel chapter 4 verse 35. மார்க் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். The same day when evening had come, he said to them, let us cross to the other side. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். When God has to do something in your life, உன் வாழ்க்கையிலே தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய there is விரும்புகிறார். always have to be a change of location. அவர் ஒரு இடத்தை மாற்றி அமைக்கிறார். When God has to change something in your life, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் தெளிவாக கேளுங்கள் என்னை. இடத்தை மாற்றுகிறார். Concentrate on what I'm saying to you. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். When God has to do something in your life, உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பும்போது there has to be a change of location. அவர் இடத்தை மாற்றி அமைக்கிறார். With the place where you are in நீ இப்பொழுது இருக்கிற இடத்திலே can be a place of infirmity. ஒருவேளை அங்கே பலவீனப்படுத்த ஆவி இருக்கும். The place where you're in நீ இப்பொழுது இருக்கிற இடம் can be a place of curse. அது ஒரு சாபத்தின் இடமாக இருக்கலாம். So Jesus says, இயேசு சொன்னார், let us cross to the other side. நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். I'm saying to you with a divine revelation to you this morning, இந்த கால வேளையிலே ஒரு வெளிப்படுத்தலோடு உன்னோடு நான் பேசுகிறேன். you're about to cross your problems. உன் வாழ்க்கையின் பிரச்சனையை கடந்து போக You're போகிறாய். about to cross everything that you're facing in your life. உன் வாழ்க்கையிலே உன்னை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிற சாபம் எல்லாத்தையும் விட்டு கடந்து போக You போகிறாய். know why? Who is saying that word to you? என்ன யார் என்ன வார்த்தை உன்னை பார்த்து சொன்னாலும் Jesus said, இயேசு சொல்கிறார், let us cross to the other side. நாம் அக்கறைக்கு போவோம் Let வாருங்கள். us cross to the other side. அக்கறைக்கு போவோம் வாருங்கள். The place where you're in is very comfortable for you. ஒருவேளை நீ இப்பொழுது இருக்கிற இடம் ஒரு சௌகரியமான இடமா இருக்கலாம். I want to welcome all the online who are watching me. இப்பொழுது ஆன்லைனில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், This word is for you. இந்த வார்த்தை உனக்குரியது. God is saying to you, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், I'm going to change your location. உன்னுடைய இடத்தை நான் மாற்றி அமைக்க போகிறேன். Too long you're sitting and crying. நீ ஒரு இடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறாய். God is about to sail with you. கர்த்தர் உன்னோடு கூட பயணம் தொடர போகிறார். He's about to make a journey with you. உன்னோடு கூட பயணம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். In verse 36 it says, 36 வசனம் இவ்வாறு சொல்கிறது, when they had left the multitude, ஜனங்களை அனுப்பி விட்ட பிறகு they took along with him a boat. அவர் படகு இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். And to a little furthermore, வேற படகு அவரோடு கூட இருந்தது. in verse 37 it says, 37 வசனம், and a great storm arose. பலத்த சுழல் காற்று உண்டானது. And a great storm arose. பலத்த சுழல் காற்று உண்டானது. And the waves were beating into the boat. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. Storms are good in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய சுழல் காற்று வருகிறது. Storms are good in our life. நம்முடைய வாழ்க்கையிலே சுழல்
சுழல்காற்று வருகிறது. More the problems, more the miracles. எவ்வளவு பெரிய சோதனையோ எவ்வளவு பெரிய கஷ்டமோ அவ்வளவு பெரிய அற்புதம் வருகிறது. ஹalleluya சொல்லுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு தூரம் கஷ்டமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் அற்புதம் செய்றார். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை வாழ்த்துங்க, அவரை போற்றுங்க. ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க எனக்காக ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன். More problem, bigger miracle is coming on your way. The Bible says வேதம் சொல்கிறது a great storm arose. பெரிய சுழல்காற்று உண்டானது. No matter how big the enemy is in your life, உன் வாழ்க்கையிலே உன்னை இப்பொழுது சோதிக்கிற பிசாசு எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், maybe the storms are raging around your life. உன் வாழ்க்கையை சுற்றிலும் பயங்கர சூறாவளி காத்து வந்து கொண்டிருந்தாலும், sometimes people don't understand what kind of a storm you are in. எப்படிப்பட்ட சுழல்காற்றிலே இருக்கிறாய் என்பதை ஒருவருமே புரிந்து கொள்ள முடியாது. Nobody can understand. ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. Even your wife, உன் மனைவி கூட புரிந்து கொள்ள மாட்டாள். even your children. பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். Because when God has to refine you, only you will know where God is taking you. உன் வாழ்க்கையிலே உன் சுத்திகரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி கொண்டு போற மார்க்கம் உனக்கு மட்டும்தான் தெரியும். Only you can comprehend. உனக்கு மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். உனக்குள்ள தேவன் செய்கிற கிரியை நீ விளங்கி மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. நீதான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை ஒரு பெரிதான காரியத்துக்குள்ளாக கொண்டு போகிறார். He goes and takes you into the storm to teach a lesson. ஆண்டவர் சுழல்காற்றிலே என்னை கொண்டு போவது ஒரு பாடம் கற்பித்துக் கொடுக்க போகிறார். How big God I am. நான் எவ்வளவு பெரிய தேவனாய் உனக்கு இருக்கிறேன். I am bigger than the storm. நான் புயல் காற்றை விட பெரிய தேவன். I am bigger than the sailing boat. நீ படகுகளிலே பயணம் செய்கிறாயா? I am bigger than the sea. கடலை பார்க்கலும் பெரியவன். No matter what happens in your life, உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், there is a storm may come in your life. உன் வாழ்க்கையிலே சுழல்காற்று வரலாம். Right now there are people facing storms. ஒருவேளை இப்பொழுது உன் வாழ்க்கையிலே சூறாவளியின் மத்தியில் நீ இருக்கலாம். You're laughing outside. You're smiling நீ outside. வெளியே சிரிக்கிறாய். There is a storm inside your mind. ஆனா மனதுக்குள்ள சுழல்காற்று. பெரிய போராட்டத்துக்குள்ளாக, பெரிய மன சஞ்சலத்துக்குள்ளாக தவிப்போம். யாருக்கும் சொல்ல முடியாத காரியம். போராட்டம் போராட்டம் போராட்டம். ஒரு பெரிய சுழல் காற்றை போல ஒரு போராட்டத்துக்குள்ளாக நீ போய் கொண்டிருக்கிறாய். You're going through your boisterous wind and the wave is torturing you. A tormenting demon is about to destroy your life. In the storm we just don't know where the boat is sailing. அந்த புயல் காற்று மத்தியில தான் படகு போய் கொண்டிருக்கிறது. Storm sails everywhere. புயல் காத்து எல்லா இடமும் இருக்கிறது. எல்லா திசையிலும் புயல் அடிக்குது. எந்த பக்கம் படகு போகிறதுனே படகுக்கும் தெரியாது, உள்ள இருக்கிறவனுக்கும் தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட படகுல தான் இயேசு உன்னோடு கூட பயணம் செய்ய வருகிறார். In the midst of the waves and the wind, you cannot understand what is happening, but you and your God is with you. You will understand. A great storm for your life. ஒரு பெரிய சுழல் காற்று வந்தது. But bigger than that storm, அந்த புயல் காற்றை பார்க்கலும் there is a great God in that boat. பெரிய தேவன் உன் படகுக்குள் இருக்கிறார். Oh, he can turn that storm within a fraction of a second. ஒரு கண்ணிமை பொழுதிலே அந்த சுழல் காற்றை அடக்குகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். Waves are beating into the boat. அந்த படகு அமலத்தக்கதாக அலைகள் மோதிக்கொண்டிருந்தது. Verse 37 says, 37 சொல்கிறது, because of the storm and because of the waves, it was already filling in that particular boat. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஏதோ ஒரு பிரச்சனை உங்க மேல மோதி உங்களை மூழ்கடிக்க பார்க்கணும் அப்படின்னு பார்க்குது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகுலேருந்து உன்னை காப்பாற்ற வருகிறார். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க வருகிறார். அந்த சுகவீனத்தில் உன்னை சுகப்படுத்த வருகிறார். There is a problem is going to immerse you, but you must remember God is in your boat. Boat is about to sink in that wave. படகு அமிழத்தக்கதாக தண்ணீர் வந்துவிட்டது. Storm everywhere in that sea. எங்கு பார்த்தாலும் சுழல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. They don't know where to go. எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. They don't know how to find where to place and where to go to the destination where they have to arrive. அவர்கள் அக்கறைக்கு போய் எப்படி சேர்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. God is saying to you, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், I am there. நான் அங்கே உன்னோடு இருக்கிறேன். I am there. நான் உன்னோடு இருக்கிறேன். Hey, I am there. நான் உன்னோடு இருக்கிறேன். Hallelujah, I am there. உன்னோடு இருக்கிறேன். I am there. உன்னோடு இருக்கிறேன்.
ஆழமான கடல்ல இருட்டான பகுதியில எத்தனையோ விதமான சுழல் காற்று மத்தியில அங்கே ஒரு தேவன் காணப்படுகிறார். In the midst of the boisterous wind, the darkest night, your God is with you. My God is special. என் தேவன் விசேஷமானவர். உன்னை காப்பாற்ற வேற யாரும் வர மாட்டாங்க. நீ யாரை வேணா கூப்பிட்டு பாரு, உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பாரு, உன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் உனக்கு நண்பாக இறுக்கமாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு பாரு, உன் வீட்டாரை கூப்பிட்டு பாரு, உன்னுடைய மனைவியை கூப்பிட்டு பாரு, உன்னுடைய புருஷனை கூப்பிட்டு பாரு, யாரும் வர மாட்டாங்க. ஆனா ஒருத்தரை கூப்பிட்டனா அவரை கூப்பிடுறதுக்கு முன்பதாகவே வந்து விட்டார். You may call your friends, you call me a relation, you call me a wife, you call me anyone else, they will not come, but God is with you that moment. Hallelujah. 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 What a special God we have. எப்படிப்பட்ட விசேஷமான தேவன் நமக்கு இருக்கிறார். But the Bible says, வேதம் சொல்கிறது 38 வாசிங்க, அங்கதான் ஒரு காரியம் ஆண்டவர் வச்சிருக்காரு. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். சுழல் காற்று வீசுது, படகுல தண்ணி வருது, எல்லாம் கத்துறாங்க, யார் எங்களை காப்பாத்த இல்லை என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருந்தார். Can you understand what he is doing there? அவர் என்ன செய்யறான்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? Can anybody understand this verse? இந்த வசனத்தை யாரால புரிஞ்சுக்க முடியுமா? யாருக்காவது புரியுதா அந்த வசனம்? யாருக்காவது புரியுதா? ஏன் ஏசப்பா அந்த படகுல இந்த நேரத்துல ஏன் தூங்கினார் என்று சொல்லி யாருக்காவது புரியுதா? Why Jesus was sleeping in that boat? Can you understand? I'm asking a question today. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். There is a storm in your life. உன் வாழ்க்கையில புயக்காற்று, There is a sickness in your life. வியாதி இருக்கிறது. And you're about to die. நீ சாக போகிறாய். But Jesus is next to you sleeping. உன் பக்கத்துல இருந்த இயேசு தூங்கிட்டார். Hallelujah. 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 நீ செத்து கொண்டு கூப்பிடுற இயேசுப்பா, அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். You are dying, you're calling God, but God seems to be sleeping. Why is Jesus doing that? ஏன் இயேசு தூங்கி கொண்டிருந்தார்? He is saying to you today, அவர் உன்னை பார்த்து சொல்றார், all authority is given to you already. உங்களுக்கு ஏற்கனவே நான் அதிகாரத்தை கொடுத்துட்டேன். நான் செய்யணும்னு எதிர்பார்க்காத, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று சொல்லிவிட்டான். Don't expect me. Already I given you authority and power. You can do it. You're thinking about you, ordinary. நீ செய்ய முடியும். எனக்கு பணம் இல்லை, எனக்கு பேர் இல்லை, பிரஸ்தாபம் இல்லை, பெரிய ஊழியம் இல்லை, பெரிய செல்வாக்கு இல்லை, ஆனா பெரிய தேவன் உன்னோட கூட இருப்பார். ஆனால் இந்த உலகத்தை நீ அசைக்க முடியும். The big God, mightier and big God is with you. You can shake the world. You are saying, I have no fame, I have nobody, I have no riches, I have no talent, ability. But what I'm saying to you today is, when you have the big God in you, you can do many things. சொல்ற எனக்கு யாருமே இல்ல, பணம் இல்ல, உதவி செய்ய ஆள் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற, ஆனா ஒரு பெரிய தேவன் உன்னோடு கூட இருந்தா உன்னால முடியும். Now the disciples are waking him up. இப்ப சீடர்கள் இயேசுவை எழுப்புறாங்க. தூங்குற இயேசுவை எழுப்புறாங்க. இயேசுவே எந்திரிங்க, எங்களை காப்பாத்துங்க. மாஸ்டர், we are perishing, get up. Carest not thou, we perish. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? வாசிங்க பார்க்கலாம் 38வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து. கப்பலின் பின்னயத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார். உமக்கு கவலை இல்லையா? எல்லா விசுவாசிகளும் ஜெபத்துல கேட்கிற ஒரு குறிப்பு இதுதான். உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கண்ணு இல்லையா? உமக்கு காது இல்லையா? Carest not thou, don't you have eyes to see? You can hear, can you have ears to hear my prayer? How long, O Lord? எவ்வளவு காலம் நான் ஜெபிப்பேன்? How long this torture? எவ்வளவு நாள் இந்த சித்திரவதை? How long this disease? எத்தனை காலம் இந்த வேதனை, வியாதி? How long this misery? இந்த பிரச்சனை எத்தனை காலம்? God is saying to you today, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், power is in you. உனக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது. Power is in you. அதிகாரம் உனக்குள்ளே. Power is in you. அதிகாரம் உனக்குள்ளே. எல்லா சபையெல்லாம் கரத்தை வைத்து சொல்லுங்க, எனக்குள்ள வல்லமை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். You have to learn to how to dominate the nature. இந்த இயற்கையின் சக்தியை மேற்கொள்வதற்கு நீங்கள் கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். If Joshua could stop the sun,
யோசுவா, வேதத்தில் உள்ள யோசுவா, அவன் வந்து சூரியனை நிறுத்தினான். If Elijah could command fire to come, எலியா அக்கினியை வருவதற்கு கட்டளை கொடுத்தார். if Shadrach, Meshach and Abednego walked into the fiery furnace, சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே நடந்து சென்றார்கள். if David can defeat the giant, தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான். the same power is in you. இந்த வல்லமை உனக்குள் இருக்கிறது. ஹalleluya. This power is called dunamis power. வெடித்து கிளம்புகிற தேவ வல்லமை. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி அந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபையோருக்கு இயேசு கட்டளையிடுவாராக. Receive the power, receive the power. You can command the storms in your life. நீங்கள் உன் வாழ்க்கையிலே இப்படி அடித்துக் கொண்டிருக்கிற சூறாவளியை கட்டளை கொடுத்து நிறுத்த You முடியும். can command the waves in your life. உன் அலைகளை அடக்க உன்னால் முடியும். You can command every afflictions of your life. உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா வேதனை அடக்க You உனக்குள் can command the sickness to go in your life. வியாதியை போ என்று சொல்லி அகற்ற முடியும். What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? You got to learn a lesson today. What did Jesus do? இயேசு என்ன செய்தார் என்று அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். In verse 39 it says, 39ஆம் வசனம் சொல்கிறது, then Jesus arose. அவர் எழுந்தார். When Jesus arose, இயேசு எழுந்தார். you got to rise up in your faith. நீங்கள் விசுவாசத்தில் எழும்ப You வேண்டும். have to rise up in your belief. உன்னை விசுவாசத்தில் எழும்ப You வேண்டும். got to rise up in your prayer life. உன்னை ஜெப ஜீவியத்தில் எழும்ப வேண்டும். If you don't rise up in prayer, நீ உன்னை ஜெப ஜீவியத்தில் எழும்பாவிட்டால் storms will control your life. அப்பொழுது புயல் காற்று உன்னை அடக்கி விடும். Because you are giving power over your நீ enemy. சத்துருவுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். You have to comprehend this truth in your life. இந்த சத்தியத்தை நீங்கள் உணர வேண்டும். Satan is defeated. சாத்தான் தோற்கடிக்க, எல்லாம் கை தட்டுங்க. சாத்தான் தோற்று He is போனான். defeated. சாத்தான் தோற்று போனான். சாத்தான் தோற்று போனான் என்று சொல்லுகிற அந்த அறிக்கை உங்க வாழ்க்கையில அனுதினமும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு காரியமாக இருக்கணும். சாத்தான் தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவனை ஜெயித்து விட்டது. On Calvary's cross there was a power to defeat the enemy. கரங்களை தட்டி ஆவியார் நன்றி சொல்லுவோம். Satan is defeated. நல்ல கரங்களை தட்டுவோம். Satan defeated. Clap your hand. The blood of Jesus conquered the enemy. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சத்துருவை மேற்கொண்டு விட்டது. Jesus came to destroy the works of the enemy. சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு வெளிப்பட்டார். You are not a carrier of storms. நீங்கள் புயல் காற்றை சுமந்து You are not a carrier of problems. பிரச்சனையை சுமக்கிற நபர் நீர் அல்ல. You are a carrier of authority and power. அதிகாரத்தையும் வல்லமையை சுமக்கிறவர்கள். Wherever you go, நீ எங்கே போனாலும் you dominate that place. நீ அந்த இடத்திலே மேற்கொள்ளுவாய். Have dominion over that place. உனக்கு அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். இந்த புழல்ல ஒரு சாத்தான் வரணும்னா நம்ம சபையர் விசுவாசிகிட்ட கேட்டு தான் வர முடியும். உங்ககிட்ட கேட்டுதான் வர முடியும். ஏன்னா நீங்க ஜெபத்துல எவைகளை கட்டுறீங்கோ அது பரலோகத்துல கட்டப்படும். Whatever things you bind upon the earth be bound in heaven. God is saying to our believers, கர்த்தர் நம்ம விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், rise up in your mentality of prayer. உன்னுடைய ஜெபத்திலே நீ எழும்பிதான் ஆக வேண்டும். Cross to the other side. அக்கறைக்கு போவோம். God is saying cross to the other side. அக்கறைக்கு போவோம். Cross from disbelief to belief. இந்த விசுவாசத்திலிருந்து நம்ம அதிகமான விசுவாசத்துக்கு கடந்து போவோம். Cross from no faith to more faith. நம்ம சாதாரண விசுவாசத்திலிருந்து அதிக விசுவாசத்துக்கு கடந்து போவோம். Doubt the doubt, cross to the other side. உன்னுடைய சந்தேகத்தை சந்தேகப்பட்டு முன்னேறி போ. Cross from healing to cross from sickness to healing. வியாதியிலிருந்து சுகத்துக்கு கடந்து போ. Cross from poverty to prosperity. வறுமையிலிருந்து செழுமைக்கு கடந்து போ. You have to cross to the other side. அக்கறைக்கு போ. Whenever Jesus wants to do a miracle, இயேசு எப்பொழுதெல்லாம் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, there were people with disbelief around him. அவரை சுற்றிலும் அவிசுவாசம் உள்ள மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். He said them to go out. அவர்களை வெளியே போங்கன்னார். Hallelujah. Hallelujah. He was grieved in the spirit because people were not with belief. ஜனங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து உள்ளத்திலே விசனம் அடைந்தவராய் அவர்களை பார்த்து வெளியே போங்கன்னார். Church, people are grieving the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவியை விசனப்படுத்தாதிருங்கள். Because you have been disbelief. உன் வாழ்க்கையிலே அவிசுவாசம் இருந்தால் You are பரிசுத்தாவியை more than a conqueror, the Bible says. இயேசு மேற்கொண்டார். Jesus conquered the grave. இயேசு கல்லறையை மேற்கொண்டார். He was resurrected from the dead. அவர் வந்து மரித்தோர் உயிர்த்தெழுந்தார். He was transfigured to the heavens. பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Again he is coming in the cloud of glory. மறுபடியும் மகிமையின் மேகத்தில் வெளிப்படுவார். All power and authority and praise belongs to him. எல்லா அதிகாரமும் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. This mighty God is in you.
இப்படிப்பட்ட வல்லமையின் தேவன் உனக்குள் இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. The Roman soldiers thought they can block the grave of Jesus. இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை அந்த ரோம போர் வீரர்கள் கல்லறைக்கு முத்திரை வைத்தார்கள். But he's a gentle God. அவர் மிகவும் அருமையான தேவன். He never broke the stone. அவர் கல்லை உடைச்சிட்டு வரல, கல்ல மெதுவா தள்ளிட்டு தான் வெளியே வந்தாரு. Gentle God. Hallelujah, hallelujah. Hallelujah. He rolled the stone and My came out. God is never rude even with the enemies. Even அவருடைய சத்துருக்கள்கிட்ட கூட அவர் கடினமா நடந்து கொள்ளவில்லை. He said, Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். There are some people you have to forgive in your life. உங்கள் வாழ்க்கையில சிலரை நீங்கள் மன்னிக்க வேண்டும். Power of forgiveness மன்னிப்பதிலே வல்லமை இருக்கிறது. stops the storms of life. உன் வாழ்க்கையில் உள்ள பெருங்காற்றை நீ அதட்டி There are bitterness in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பு இருக்கிறது. There is judgmental in our life. மற்றவர்களை குற்றம் தீர்க்கிறோம். There are some people who are doing injustice to others. மற்றவர்கள் அநீதியாய் நடந்துகிறார்கள். That's why we have the storms in our life. ஆகவே தான் பெருங்காற்று நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது. Not because of anything in your life. God sends a storm with purpose. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த புயல் காற்றை உன் வாழ்க்கையிலே அனுமதித்தார். There is something you need to leave it aside. உன் வாழ்க்கையிலே சில காரியங்களை நீ விட்டுவிட வேண்டும். As I am holy, you be holy. நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீ பரிசுத்தரா இருக்க வேண்டும். That is what God is saying to you. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களுக்குள்ள எந்த விதமான சத்துருடைய தாக்குதல் உங்களுக்குள்ள வர முடியாது. Hallelujah. Holiness in you, the devil cannot defeat you. If you have a pure life before God, ஆண்டவருக்கு முன்பாய் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால், if you have a clean heart before God, ஆண்டவருக்கு முன்பாய் சுத்த இதயம் உனக்கு இருந்தால், the blessing of the heavenly kingdom is yours. தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறது. That's why we need to learn this teaching from our holy Bible. இந்த வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வது அதுதான். In verse 39 it says, 39 வசனம் சொல்கிறது, Jesus arose. அவர் எழுந்தார். Jesus arose. அவர் எழுந்தார் and rebuked the wind. காற்றை அதட்டினார். Hallelujah. Hallelujah. He never said a harmful word. Wind cease. He never said that. காற்றே அமைதலாய் இரு என்று சொல்லவில்லை, அதட்டினார். ஒரு காமாக ஒரு மெதுவாக ஓ அமைதியா இருன்னு சொல்லல. He rebuked the wind, the Bible says. வேதம் சொல்கிறது ஆண்டவர் அதை அதட்டினார் என்று சொல்கிறது. Hallelujah. 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 There is a storm you have to rebuke in your life. வாழ்க்கையில புயல் காத்து வந்தானா நீ அதட்டித்தான் ஆகணும். சில பிரச்சனைகள் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெபத்தை கொண்டு உபவாசத்தை கொண்டு நீ அதட்டலனா அப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையை விட்டு போகாது. There are times you must pray and rebuke the devil, otherwise this storm will not cease in your life. There is a storm that you have to rebuke. உன் வாழ்க்கையில புயல் இருக்கிறதா அதை நீ அதட்ட வேண்டும். There is a devil which is trying to conquer your life. உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் மேற்கொள்ள விரும்புகிறான். Hallelujah. Hallelujah. Last 3 months அந்த 3 மாதமா devil is trying his best. சாத்தான் மிகவும் அவன் முயற்சி எடுத்தான். ஆனா எனக்குள்ள ஒரு தென்னாட்டு இருக்கு, ஆவிக்குரிய தென்னாட்டு. Hallelujah. 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 I saw literally the devil once. Literally the devil stood in front of me once. சாத்தான் எனக்கு முன்பாக ஒரு தடவை நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். He was around like 15 feet height. அவன் வந்து 15 அடி உயரமா இருந்தான். 15 அடி உயரம். And I saw the devil. நான் சாத்தானை பார்த்தேன். And he said to me, என்ன பார்த்து சொன்னா, I'm not going to leave your child. உன் பிள்ளையை நான் விட மாட்டேன். And I said to the devil, சாத்தானை பார்த்து சொன்னேன், தொட்டு பாரா. ஏசப்பாவுடைய பிள்ளைய தொட்டு பாரா. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இந்த தென்னாட்டு ஒரு அரசியல்வாதிக்கு இருக்குது, ஆனா ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு இல்ல. You must have the holy boldness to rebuke the devil. Even see the politician, they got so much of courage. Why not we have the holy boldness? Hallelujah. Hallelujah. This is kind of the mentality Jesus had. இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மன இருந்தது. When Jesus was tempted by the devil, சாத்தான் அவரை சோதித்தபோது he never spoke many words. அவருடைய எல்லாம் வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசல. நம்ம எப்படி ஒரு ஆளை ரொம்ப அலட்சியமா பண்ணுவோமே, சீப்பா அப்படின்னு சொல்லுவோமோ, அத மாதிரி சாத்தான் கிட்ட சொல்றாரு, சீ பின்னாடி போ அப்படின்ட்டாரு. ஹalleluya. அப்பாலே போ சாத்தானே என்று அலட்சியமா சொன்னார். Hallelujah. 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 Only that kind of a power devil has. அவ்வளவுதான். சீ என்று இகழத்தக்கதான வல்லமை தான் சாத்தான்ட்ட இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கஷ்டத்தெல்லாம் நீங்க ஓட்டிரலாம். இயேசுவின் வல்லமையினால, இயேசுவின் அதிகாரத்தினால, வார்த்தையின் வல்லமையினால, ஜெபத்தின் அதிகாரத்தினால
வல்லமைனால போ சாத்தானே அது ஓடிரும். You can overcome the enemy if you have the holy boldness in you. Hallelujah. Hallelujah. Lot of people are not opening and rebuking their problems. அவருடைய வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்க சோதனைகளை அவர்கள் அதட்டவில்லை. You got to rebuke. நீ அதட்ட வேண்டும். நீங்க உங்க வீட்டாரை ரிபியூக் பண்றீங்க தவிர சாத்தானை ரிபியூக் பண்ண மாட்டீங்க. There are times we rebuke our family members but we won't rebuke the devil. வீட்ல உள்ளவங்க சீப்பா உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சாத்தானே போ இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க, உங்க வீட்டுல உள்ள காரியம் எல்லாம் மாறும். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். Hallelujah. You must rebuke the devil. Show your madness to the devil. When you get angry with the devil. Hallelujah. 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 When you are really upset, get with the devil. உன் வாழ்க்கையில ரொம்ப கோவம் வந்தா சாத்தான்ட கோவப்படு. நீங்க யார் கிட்ட தெரியும் மோதணும்? சாத்தான் கிட்ட மட்டும் தான் மோதணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. யார்ட்ட கோவப்பட. Don't get angry with God. You angry Hallelujah. with God. Hallelujah. 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 The enemy has no power. சாத்தானுக்கு சத்துருவுக்கு அதிகாரம் இல்ல. Witchcraft have no power. மந்திரத்துக்கும் சூனியத்துக்கும் வல்லமை இல்ல. Every curse has no power. சாபத்துக்கு நம்ம அதிகாரம் இல்ல. Jesus taught the disciples. இயேசு சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க பயப்படுறதுக்கு பதிலா சீடர்களே எழுந்து அந்த ஸ்டாமோட பேசுங்க என்று இயேசுப்பா கற்றுக் கொடுத்தார். Instead of you filled with fear, command and rebuke the devil to get out. You got to speak to your problem today. உன்னுடைய பிரச்சனையை பார்த்து நீ அதட்டணும். You got to speak a word. நீ வார்த்தை சொல்லி அதட்டணும். அதிகாரத்தை பயன்படுத்தாத விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம். There are times we are not exercising the power God has given to us. Believer has the authority to bind the devil. ஆண்டவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சாத்தானை கட்டுவதற்கு. Believer has so much power than the pastors. ஒரு பாஸ்டரோட விசுவாசிகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். Than the prophets. தீர்க்கதரிசிகளுக்கு. Than the evangelists. சுவிசேஷகர்களுக்கு. God has given you power to bind the enemy. சாத்தானை கட்டுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The Bible says. வேதம் சொல்கிறது. Jesus arose and rebuked the wind. அவர் காற்றையும் கடலை அதட்டினார். And the sea obeyed. அப்பொழுது கடல் கீழ்ப்படிந்தது. The storm obeyed. அமைதலானது. The waves obeyed. காற்று அமைதலானது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya. அப்பேற்பட்ட வல்லமை கொண்ட தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்களும் ஒரு வார்த்தையை பேசினா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு மாறி இன்னைக்கு கர்த்தருடைய சமாதானத்தோடு நிறைந்து உங்க வீடுகளில் சந்தோஷமாய் நீங்க வாழ போகிறீங்க. Greater and mighty God is in you. The same power is in you. You can calm the storm in your life. The Bible says. வேதம் சொல்கிறது. In verse 40. 40 வசனம். But he said to them, Jesus said to them, why are you so fearful? ஏன் பயப்பட்டீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார். How is that you have no faith? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்ன? ஹalleluya. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க இந்த சபையில? கை தூக்குங்க. கை நல்லா மேல தூக்குங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கம்மா? இயேசு உங்களுக்குள்ள இருக்காரா? கை தூக்குங்க. சிலவங்களுக்கு ரட்சிப்புனா கூட தெரியாது. இயேசு உங்களுக்குள்ள இருக்காரா? கை தூக்குங்க. அதான் ரட்சிப்பு. அப்பாடா. ஏபிசிடி கூட கற்றுக் கொடுத்தார். நம்ம வந்து ஏபிசிடி கீழே இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது. ஹalleluya. How is that you have no faith? நீ ஏன் பயப்பட்டே? உன் விசுவாசம் எங்க போனது? There are somebody who is afraid of the devil. இங்க யாரோ ஒரு ஆள் இருக்காங்க சாத்தானுக்கு பயந்துகிட்டு. They are afraid of your problems. உன் பிரச்சனை குறித்து பயந்துட்டு இருக்கற. You are afraid of your troubles. உன்னுடைய துன்பத்தை குறித்து பயந்துட்டு இருக்க. You are afraid of your mental problems. உன்னுடைய மன அழுத்தத்துல நீ பயந்துட்டு இருக்க. Afraid of financial crisis. பொருளாதார நெருக்கடியில பயந்துட்டு இருக்க. All you have to do is a simple thing. நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று. It's so simple. ரொம்ப எளிய ஒன்று. So simple. ரொம்ப எளிதான ஒன்று. 10 மணி நேரம் நீ ஜெபிக்க தேவையில்ல. ஒரு மாசம் நீ உபவாசம் எடுக்க தேவையில்ல. எழுந்து நின்று இயேசப்பா பேரை சொல்லி பாரு, அந்த பேய்கள் ஓடும். Mention the name of Jesus. இயேசுவின் நாமத்தை சொல்லி பாரு. That devil, that problem has to run out of your life. அந்த சாத்தானுடைய வல்லமையானது உங்களை விட்டு ஓடி போகும். But we are like doubting Thomas. நாம வந்து சந்தேகப்பட்ட தோமா போல இருக்கணும். பூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு தோமாவுக்காக தான் வந்திருக்கிறார். God came into the room. Inside the locked doors. ஆமா, பூட்டப்பட்ட அறைக்குள்ள தோமாட்ட ஆண்டவர் வந்தார். Jesus appeared the second appearance to the disciples. அவனுக்காக தனிப்பட்ட விதத்தில் அவனுக்கு அவர் ஆண்டவர் தரிசனமானார். And he said to the disciples, I am resurrected.
சீடரை பார்த்து சொன்னார், இதோ நான் உயிர் தெழுந்தேன். But Thomas never believed it. தோமா சொன்னா நான் நம்ப மாட்டேன். Because he wants to have an encounter with Jesus. ஆண்டவரை தொட்டு பார்க்கணும்னு விரும்பலாம். There are some people are radical here today. கொஞ்சம் பேர் இப்படி தான் இருக்காங்க. There is storms in my life. என் வாழ்க்கையில புயல் காற்று. There are doubts in my life. சந்தேகம் இருக்கு. There are questions in my life. கேள்வி இருக்குது. Will Jesus appear to me? இயேசு எனக்கு தோன்றும் பொழுது There is an encounter for you. ஆண்டவர் உன்னை தொட்டு பார்க்க A சொல்லுவார். supernatural encounter for you. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என்னை தொட்டு பார் என்று சொல்லுவார். பிரதி உத்தரமாக இயேசு உங்க சொப்பனத்துல வந்து உங்களோட கூட பேச நீங்க இப்பொழுது தயாராங்க. God wants to reveal himself to you personally. அவர் தனிப்பட்ட விதத்திலே உன்னோடு வெளிப்படுத்த விரும்புகிறார். சொப்பனத்தில் உன்னோடு பேசுவார். He never touched Jesus. Thomas never touched Jesus. தோமா இயேசுவை தொடவில்லை. But Jesus said to Thomas, இயேசு தோமா பார்த்து சொன்னாரு, touch my wounds. என்ன தொட்டு பாருன்னு அவர்தான் சொன்னார். Touch my wounds. என் காயத்திலே கை போட்டு பாரு. Oh, I am the one who was wounded for your transgressions. உம்முடைய பாவத்துக்காய் காயப்பட்டவர் I am the one who was bruised for iniquities. உம்முடைய அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டவர் நான்தான். Touch my wounds, Thomas. என் காயத்தை தொட்டு பார் தோமாவே. For your disbelief, touch my wounds. உன்னுடைய அவிசுவாசத்திற்கு என்னை தொட்டு பார். How is that you have no faith? I am Jesus. நானே இயேசு. ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது? There are some people who need to touch Jesus. இன்னை கொஞ்சம் பேர் இயேசுவை தொட்டு தான் ஆகணும். But you are greater than that. அதைவிட அதிகமான உண்டு. You are greater than Thomas. நீங்க தாமாவோட பெரியவங்க. Without seeing Jesus you are believing. அவன் பார்த்து தான் நம்பனா. நீங்க பார்க்காமலே ஆண்டவரை நம்புறீங்க. கதவை மிகுந்த ஆசீர்வாதத்துடைய பங்கு உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நீங்க பார்க்காமலே இயேசுவை முழுதுமாய் நம்பிட்டீங்க. Since even you are not seen yet you believed me, you are greater than Thomas. When Thomas touched the wounds of Jesus, தோமா இயேசுவின் விலாவிலே அவன் கை போட்டு பார்த்தபோது he said to Jesus, இயேசு பார்த்து சொன்னான், Lord, forgive my unbelief. ஆண்டவரே என்னை மன்னியும். Lord my God, forgive my unbelief. என்னை அவிசுவாசத்துக்கு என்னை மன்னியும். Forgive my unbelief. என்னை மன்னியும். There are Christians who still don't believe Jesus. இன்னும் இயேசுவை நம்பாத கிறிஸ்தவங்க இருக்காங்க. சிலவங்களுக்கு ஏன் அற்புதம் நடக்கலாம் நம்ப முடியல. சிலவங்க ஏன் இன்னும் ப்ரமோஷன் நம்ப முடியல. சிலவங்க ஏன் இன்னும் சுகமாவல இன்னும் இயேசுவை இன்னும் நம்ப முடியல. They are with unbelief. Why you don't get your promotion? Why don't you healing, deliverance? Because you don't have heart to believe. But God is saying to you, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், you are a generation more blessed than the disciples of Jesus. ஒன்று சந்ததி இயேசுவுடைய சீடர்களை பார்க்கலாம் பாக்கியவான்கள். There is a greater anointing for you. உனக்காக மாபரிதான அபிஷேகம் காத்திருக்கிறது. Thomas came from Jerusalem to Kerala. தாமஸ் எருசலேமிலிருந்து கேரளாக்கு வந்தார். Established 5 churches. அங்க 5 சபைகளை நிர்ணயித்தார். In 52 AD. 1500 in 52 AD. 52வது நூற்றாண்டு. So God is saying to you and me, அந்த உன்னை பார்த்து என்னப்பா சொல்றாரு? if Thomas could believe me and take my gospel. தோமா என்ன விசுவாசத்திலிருந்து சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். Established only 5 churches. 5 சபையை நிர்ணயித்தார். And came and ended up in Mylapore. மயிலாப்பூருக்கு வந்தாரு. And he died over there as a martyr. அவர் நர்த்த சாட்சியாய் மரித்தார். A man who didn't believe Jesus. அந்த காலகட்டத்தில் அவிசுவாசத்திற்கு பெயர் பெற்றிருந்த தோமா இவ்வளவு பெரிய சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சிருக்கார். Who saw Jesus, இயேசுவை பார்த்தார். who touched Jesus, இயேசுவை தொட்டார். who saw the miracles, அற்புதத்தை பார்த்தார். ate with Jesus, walked with Jesus, இயேசுவோடு நடந்தார். felt the presence of Jesus, போஜனம் புசித்தார், அவரோடு வாழ்ந்தார். but still didn't believe Jesus. ஆனாலும் அவரை விசுவாசியாமல் இருந்தார். But you're greater than Thomas. ஆனா தோமாவோட நீ பெரிய ஆளு. Greater miracles will happen to you right உன் now. வாழ்க்கையிலே தோமா செய்த அற்புதத்தை பார்க்கலாம் பெரிய அற்புதத்தை நீ செய்வாய். Greater miracles are about to happen in your life. உன் வாழ்க்கையிலே தோமா சந்தித்த அற்புதத்தை பார்க்கலாம் பெரிய அற்புதத்தை நீ பார்ப்பாய். All the storms will fade away in your life. உன் வாழ்க்கையில் இருக்கிற புயல் காற்று அமைதலாகிவிடும். Hallelujah. Hallelujah. Jesus came into the closed doors. இயேசு கிறிஸ்து அடைக்கப்பட்ட அறைக்குள் வந்தார். Whatever is closed in your life, உன் வாழ்க்கையில எதெல்லாம் அடைபட்டிருக்கிறதோ the power of God is going through that closed door. அந்த அடைக்கப்பட்ட கதவுக்கு உள்ளால் அந்த வல்லமை கடந்து It is bringing every blessing out of you. உனக்குள்ள இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்காய் நிறைவாய் கொடுக்க போகிறார். There are some millionaires in this church. இந்த சபையிலே கோடீஸ்வரர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். You have not yet comprehended who you are. நீங்க உன் வாழ்க்கையில நீ யார் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. God is saying, I have blessed you far beyond Ambani.
அம்பானியை விட உன்னை அதிகமா ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. கடவுளை தெரியாத ஒரு அம்பானிக்கு இவ்வளவு பணம் இருக்குமானால் இயேசுவை உயிர்த்தெழுந்த வல்லமையை சேவிக்கிற என் தேவனை சேவிக்கிற எனக்கு எவ்வளவு தூரமான ஆசீர்வாதம் இருக்கிறது என்று இன்னும் நாம் அறிந்து கொள்ளவில்லை. நாம் இந்த வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். We are with disbelief. நம்ம வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கிறது. இந்த காரியத்தை எடுத்து, இந்த பிசினஸ் எடுத்து, இந்த பணத்தை எடுத்து, அதை இங்கிருந்து அங்க போட்டு, அங்கிருந்து இங்க போட்டு, இட்ஸ் நாட் how you get millionaire. அதை போல நீங்க மில்லியனர் ஆக முடியாது. இயேசுவை நீ நம்பினால் போதும், உன் வாழ்க்கையில பணம் கொட்டும், செல்வம் கொட்டும், எல்லா விதமான காரியங்கள் உன் வாழ்க்கையில அளவில்லாமல் என் தேவன் தருவார். If you believe on the Lord will bless you financially. The power which is in you, the Bible says. உனக்குள்ளே இந்த வல்லமை இருக்கிறது. According to the power that worketh in you. உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்று வேதம். You have to work that power in you. உனக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்கிற வல்லமையை வைத்திருக்கிறார். Right now you have to fight with the storm. நாம் இப்பொழுது அந்த காற்றையும் கடலையும் அமைதலா இருக்க சொல்றோம். Right now from where you are sitting in this church you can receive a miracle. இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கும் பொழுது உன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவாய். You can have the peace of God that rule your mind and heart. அமைதலா இருக்கலாம். அமைதி அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் உனக்கு வரும். There are many people who are having sleepless nights. அநேகருக்கு தூக்கம் இல்லாத இரவுகள். Yes, I'm talking to somebody. நான் உங்களை பார்த்து சொல்றேன். You can't sleep in the night. உன்னால நைட்ல தூங்க முடியல. 3 a.m. 4 a.m. you're crying to God. 3 மணி 4 மணிக்கு ஆண்டவரை பார்த்து அழுகுறாய். Some people are crying inside the toilet. அவளே டாய்லெட்ல கூட உட்கார்ந்துட்டு அந்த அறைக்குள்ள உட்கார்ந்து அழுகுறாய். Why is this misery in my life? என் வாழ்க்கையில இந்த வேதனை ஏன் ஆண்டவரே? Why is this storm in my life? இந்த புயல் காத்து ஏன்? God is saying to you, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார். rebuke it my daughter. என் நாமத்திலே அதை நீ அமைதலாய் இரு என்று rebuke it. அதட்டு. Arose and rebuked. நீ எழுந்து அதட்டு. Jesus arose and rebuked it. இயேசு எழுந்து அதட்டினார். Arise from that place. அந்த இடத்துல இருந்து எழும்பு. From where you are crying, arise from that place. அழுது போதும் எழும்பு. Arise from the disbelief. உன்னை அவிசுவாசத்தை விட்டு எழும்பு. Arise from every misery and sorrow and trial in your life. உன் வாழ்க்கையில இப்படி உத்தரவுப்படுத்திக் கொண்டிருக்கிற வேதனை துன்பத்திலிருந்து எழும்பு. He will turn my sorrows into joy. அவர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். My God is a turning God. என் தேவன் மாற்றுகிற தேவன். He will turn your blessing into blessing, curse into blessing. ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். He will turn your sorrows into joy. உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். Your life is about to turn around. ஆண்டவர் மாற்றுவார். Your life is about to turn around. ஆண்டவர் மாற்ற போகிறார். Your family is about to turn around. உன் குடும்பத்தை மாற்றுவார். Your job is about to turn around. உன் வேலையை மாற்றுவார். Your money problem is about to turn around. மாற்றுவார். Jesus, my God is so powerful. என் தேவன் மிகவும் வல்லமை உள்ளவர். He is so powerful. அவர் மிகவும் வல்லமை உள்ளவர். He is so powerful. வல்லமை உள்ள தேவன். The Bible says, வேதம் சொல்கிறது, there was a great storm and there was a great calm. ஒரு பெரிய புயல் காற்று, ஒரு பெரிய அமைதல். Hallelujah. மிகுந்த அமைதல். Hallelujah. Hallelujah. Your life is coming into a calm season. மிகுந்த அமைதல் வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போக போறார். You know why? ஏன் தெரியுமா? He leads you beside the still waters. அவர் அமர்ந்த தண்ணீரண்டை உன்னை நடத்துகிற மேய்ப்பன். Hallelujah. Hallelujah. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, I can do all things through Christ. என்னை பலவீனப்படுத்துகிற ஆவிகளே, all the spirit of என்னை infirmity, துக்கப்படுத்துகிற ஆவிகளே, all the spirit of infirmity, என்னை துரத்துகிற ஆவிகளே, all the spirit of infirmity, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், receive your healing, அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறேன், receive your power, அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன், receive your miracle, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன், receive your blessing, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. receive it, receive it, receive it, ரிதனம லஹ துபா ரந்தனம லஹ ரபகத லஹ யந்தனம, கரங்களை தட்டி 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, devil, Satan, Satan, the blood of Jesus, இயேசுவின் நாமத்திலே ஓடு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், the blood of சொல்லுங்க, Jesus, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கலாம், இயேசுவின் ரத்தம் the blood of Jesus என்னை மூடி மறைக்கிறது, is covering me, covering me, என் குடும்பத்தை மூடி மறைக்கிறது, the blood of Jesus covering my family, என் சம்பளத்தை மூடி மறைக்கிறது, the blood of Jesus covering me. ஓ வெற்றியின் பக்கமாய் போகிறேன். Hallelujah.
வெற்றியின் பக்கமாய் போகிறேன். Yes. வெற்றியின் பக்கமாய் போகிறேன். I am a victorious person. வெற்றியின் பக்கமாய் போகிறேன். A victorious person. வெற்றியின் பக்கம் போறவங்கலாம் கரங்களை தட்டி ஏசப்பா கிட்ட நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya 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 உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. உங்க வருத்தங்களெல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆமென். ஓ எஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Lord. வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரனை நுழைந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார் என்று சொல்லுவோமா? ஜீசஸ் ஹalleluya. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனடை நடைந்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக வெற்றி கொடி பிடித்திடுவோம், எஸ் நாம் வீரனடை நடந்திடுவோம். ஓ ஆமென் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆமென். சொல்லுங்க பிரதர். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஓ எஸ். ஆவிதானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, கலபாரி அந்தரபா அஞ்சாதே என் மகனே, சகலி பாபா பாபா பாபா. நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி வெற்றி கொடி. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனடை நடந்திடுவோம். நல்ல வீரர்களை போல பாடுங்க. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனடை நடந்திடுவோம். Most gracious heavenly Father, பரலோக பரமபிதாவே, we thank you Lord for blessing our service. எங்க ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி. Thank you for bringing your people. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தோடு நீ இடைப்பட்டீர். Even as we go into the third week of this month, ஆண்டவரே, அடுத்த மூன்றாவது வாரத்துக்குள்ள நாங்கள் போகும் பொழுது bless every family, ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வதியும், bless every child, ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதியும், cover them under your blood. உம்முடைய ரத்தத்துக்குள்ளே மூடி வைத்துக் கொள்ளும். I pray every storms of their life ஆண்டவரே, வாழ்க்கையில் வர்ற எல்லா புயல் காத்திலும் will come to a point of cease, ஆண்டவரே அவைகள் அமைதல் உண்டாக வேண்டும் என்று நான் will ஜெபிக்கிறேன். come to a calmness. அது அமைதலாக இருக்க வேண்டும். Let their hearts be calm. அவருடைய இதயம் அமைதலா இருக்கட்டும். Let their families be enjoying the presence of God. குடும்பமானது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். No more the storms of life will hurt them. ஆண்டவரே, இனிமேல் இந்த புயல் காற்று அவளை தாக்க கூடாது. Father, we give you all the glory, all the honor, all the praise to you எல்லா alone. மகிமையும் கனமும் துதி உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.